காவிரியில் உரிய பங்கு நீரை கேட்டு பெறவில்லை என்றும் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய பேருந்துகளை வாங்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விபத்து குறித்து படுகாயமடைந்த பயணிகளிடம் விசாரித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவிற்கு இந்தியா கூட்டணி மட்டுமே நோக்கமாக உள்ளது, தமிழக மக்களின் நலனில் எந்த அக்கறையும் இல்லை என்று கடுமையாக சாடினார். மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் புதிய பேருந்து வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய பேருந்து வாங்குவதாக அறிவிப்பு மட்டுமே வெளியாகி வருகிறது. தற்போது உள்ள நிலையில் அரசு பேருந்து அனைத்தும் பழுதடைந்து மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. அரசு பேருந்தில் பயணம் செய்ய மக்களிடையே அச்சம் நிலவி வருவதாக தெரிவித்தார். நெல்லையில் காணாமல் போன காங்கிரஸ் பிரமுகர் பாதி உடல் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அடுத்த கரைச்சுத்துப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஜெயக்குமார் தகவல் அளித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனது தந்தையை காணவில்லை என ஜெயக்குமாரின் மகன் கருத்தையா உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனது தந்தைக்கு கடன் அதிகமாக இருப்பதால் அவருக்கு கொலை மிரட்டல் அதிகம் வந்ததாகவும் அவர் புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை தேடி வந்தனர். இந்நிலையில் கரைச்சுத்துப்புதூர் அருகே தோட்டத்தில் எரிந்த நிலையில் சடலம் கிடப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றினர். மேலும் எரிந்த நிலையில் கிடந்த சடலம் ஜெயக்குமார் என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காணாமல் போன அரசியல் பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே முட்டை வியாபாரம் செய்வது போன்று அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்த சகோதரர்களை கலால் போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மண்ணூர் பகுதியில் ஆட்டோ மூலம் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக காஞ்சிபுரம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுரேஷ்குமாருக்கு தகவல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் விரைந்து சென்ற போலீசார் மண்ணூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்றை சோதனை செய்தனர். அப்பொழுது ஆட்டோவிற்குள் சுமார் 1400 மூட்டைகள் அடுக்கப்பட்டு அதன் பின்புறம் மூட்டை மூட்டையாக குட்கா பொருள் இருந்தது தெரியவந்தது. உடனே ஆட்டோ மற்றும் ஆட்டோவில் இருந்த இருவரை ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை செய்தனர். இவர்கள் இருவரும் வெள்ளரித்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் சிவா என்பதும் இவர்கள் இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள் என்பதும் பாப்பரம்பாக்கத்தில் மளிகை கடை வைத்துள்ளார்கள் என்பதும் தெரியவந்தது. அதனையடுத்து சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குடியாத்தத்தில் கோவிலில் 3 உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காந்தி நகரில் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் பக்தர்கள் வாகனங்களுக்கு அதிக அளவில் பூஜை போடுவது வழக்கம். எப்பொழுதும் பக்தர்கள் கூட்டம் மிகுந்து காணப்படும் இந்த ஆலயத்திற்குள் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம், ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை ஆலயம் மற்றும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளன. இந்த நிலையில் இரவு மர்ம நபர்கள் ஆலயங்களில் உள்ள 3 உண்டியலை உடைத்து பக்தர்கள் அளித்த காணிக்கைகளை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குடியாத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் சென்று வரும் பிரதான சாலையோரம் உள்ள கோவிலில் 3 உண்டியலின் பூட்டை உடைத்து பணம் கொள்ளை போன சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வண்ணாரப்பேட்டை கேஜிஎஃப் துணிக்கடையில் பணம் எடுத்ததாக இளைஞர் 2 நாட்களாக தாக்கப்பட்ட வழக்கில் கடையின் உரிமையாளர் விக்னேஸ்வரன் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். சென்னை வண்ணாரப்பேட்டை என்என் கார்டன் 3வது தெருவில் விக்கி என்ற விக்னேஸ்வரன் கேஜிஎஃப் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார். இந்த கடையில் சில வருடங்களாக குழந்தை தொழிலாளர்கள் வைத்துள்ளதாக கடந்த வருடம் வழக்கு பதியப்பட்டது. அதேபோன்று எதிர்கடையில் பெண்மணியை அவதூறாக பேசிய வழக்கில் விக்கி மீது வழக்கு பதியப்பட்டது. பல்வேறு வழக்குகள் விக்கியின் பேரில் உள்ளது.
இந்நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி கடையில் வேலை செய்து நின்ற ரிஸ்வான் என்ற இளைஞர் இவரது கடையில் வேலை செய்து பின்னர் நின்றுவிட்டார். இந்நிலையில் 17ஆம் தேதி வண்ணாரப்பேட்டை பகுதிக்கு வந்த அவரை கடையில் உள்ள ஊழியர்கள் பார்த்து கடைக்கு வரவழைத்து 1,30,000 ரூபாய் திருடி உள்ளதாக கடையில் வைத்து 2 நாட்கள் தாக்கி அவர் குடும்பத்தாரிடம் 30,000 கூகுள் பே மூலம் பெற்றுக் கொண்டு ஒப்படைத்தனர். இந்நிலையில் பலத்த காயமடைந்த ரிஸ்வானை உறவினர்கள் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அன்றே வண்ணாரப்பேட்டை போலீசார் விக்கியின் தூண்டுதலின்படி தாக்கிய சசிகுமார் என்ற கருப்பன் மற்றும் சச்சின் ஆகிய இருவரை கைது செய்தனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கடையின் உரிமையாளர் விக்னேஷை தனிப்படையினர் தேடி வந்த நிலையில் அவர் யூடியூபில் ஏற்றிய வீடியோவில் கோயம்புத்தூரில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் போலீசார் கோயம்புத்தூர் சென்று விக்கியை கைது செய்து சென்னை அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.